தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை நோக்கி ஜெபம். அன்பு நிறைந்த பரலோக பிதாவே, மரணத்தை வென்று உயிர்த்தெழுந்த வெற்றியாளராகிய உம்மை நாங்கள் போற்றுகின்றோம். இருள் சூழ்ந்த கல்லறையை திறந்து உலகிற்கு அழியாத ஒளியை தந்த இந்த ஈஸ்டர் திருநாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நான் உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று திருவாய் மலர்ந்த ஆண்டவரே, உம்முடைய பாதங்களில் பணிந்து நிற்கின்றோம். ஆண்டவரே, நீர் சிலுவையில் சிந்திய ஒவ்வொரு சொட்டு இரத்தத்திற்காகவும் எங்களுக்காக நீர் ஏற்றுக்கொண்ட பாடுகளுக்காகவும் நன்றி. எங்களை பாவத்திலிருந்தும் மரண பயத்திலிருந்தும் விடுவிக்க நீர் உம்மையே பலியாக தந்தீர். இன்று நீர் உயிரோடு எழுந்து பரலோகத்தில் பிதாவினுடைய வலது பக்கத்தில் அமர்ந்திருப்பதை குறித்து நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். உமது உயிர்ப்பின் வல்லமை எங்கள் ஒவ்வொருவருக்கும் புதிய நம்பிக்கையையும் பலத்தையும் தருகிறது. உயிர்த்தெழுந்த இயேசுவே, எருசலேம் வீதிகளில் சீடர்களோடு உலாவியது போல இன்று எங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் உலாவ வாரும். எங்கள் வாழ்வில் உள்ள கவலைகள், நோய்கள் மற்றும் போராட்டங்கள் என்னும் கல்லாய் கற்களை உமது வல்லமையால் தகர்த்தறியும். எங்கு தோல்விகள் இருக்கிறதோ அங்கு உமது வெற்றியை கட்டளையிடும். எங்கு துயரம் இருக்கிறதோ அங்கு உமது உயிர்ப்பின் மகிழ்ச்சியை தாரும். எங்கள் குடும்பங்கள் ஒவ்வொன்றையும் ஆசீர்வதியும். விசேஷமாக எங்கள் குழந்தைகளை உம் திருக்கரத்தில் ஒப்படைக்கின்றோம். அவர்கள் உமது சத்தியத்தை அறிந்து நீதியின் பாதையில் வளர உமது அருள் தாரும். அவர்கள் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியிலும் உமது உயிர்ப்பின் வல்லமையை தாரும். ஆண்டவரே, இன்று உலகம் முழுவதும் போர்களும் அமைதியற்ற சூழல்களும் நிலவுகின்றன. உயிர்த்தெழுந்த பின் உமது சீடர்களுக்கு நீர் தந்த உங்களுக்கு சமாதானம் என்ற அதே சமாதானத்தை இந்த உலகிற்கு தந்தருளும். பசியினாலும் பகுமையினாலும் வாடும் மக்களுக்கு தேவையான நன்மைகளை செய்தருளும். உமது அன்பு அனைத்து மக்களையும் சென்றடையட்டும். இந்த ஈஸ்டர் திருநாளில் உண்மையான மனமாற்றத்தையும் புதிய தொடக்கத்தையும் எங்கள் வாழ்வில் கொண்டு வர செய்யும். நாங்கள் உமது சாட்சிகளாக இந்த உலகத்தில் பிரகாசிக்க உதவி செய்தருளும். உயிர்த்தெழுந்த வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற அருளால் வேண்டுகின்றோம். ஆமேன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்க எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்க எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும்
வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன்.